எல்லாருக்கும் வணக்கங்க. நான் இந்த வீடியோவில் இந்த பிள்ளைங்களை பற்றி தான் பேச போகிறேன். என்னென்னா, மனுஷங்களுக்கு தேவையானது எல்லாமே அவங்க வாழ்க்கையில் நிறைவாக கிடைக்குது. காலையில் ஒரு மனுஷன் எழுந்தால் காஃபி குடிக்கிறதுலேருந்து, குளிக்கிறதுலேருந்து, குறித்த நேரத்தில் சாப்பிட்றதுலேருந்து, தூங்கிறதுலேருந்து, வேணுங்கிறத ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிட்றதுலேருந்து எந்த குறையும் இருக்கிறதில்ல. மழை வந்தால் தங்கிக்க வீடு, தாகம் எடுத்தால் குடிக்க தண்ணி, உடம்பு முடியலன்னா டாக்டரு, மாத்திரை, மருந்துன்னு எல்லாமே இருக்குது. ஆனால் அப்பவும் தேவைகள் போதாதுன்னு மனிதன் தேவைகளை தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்க இல்லைங்களா? சாப்பாடுன்னா ஒரே வகையான சாப்பாடு கிடையாது, விதவிதமாக சாப்பாடு. அதே மாதிரி வீடுன்னா விதவிதமாக வீடு கட்டணுங்கிற ஆசை, சொத்து சேர்க்கணுன்னு ஆசை, பணம் சேர்க்கணுன்னு ஆசை, நகை நட்டு சேர்க்கணுன்னு ஆசை, போட்டுக்கு விதவிதமாக துணி போடணுன்னு ஆசை. இப்படி ஆசைகள், மனிதனுடைய ஆசைகளும் தேவைகளும் அளவில்லாமல் போய்கிட்டே இருக்குங்க. சாகிற வரைக்கும் ஒரு மனுஷன் பிறந்து வாழ்ந்து சாகிற வரைக்கும் அவனுடைய ஆசைகளுக்கு முற்றுப்புள்ளி எப்பயுமே வைக்கிறதே கிடையாது. சாகிற வரைக்கும் ஆசைகளும் தேவைகளும் தேடல்களும் போய்கிட்டே தான் இருக்குது. முற்றுப்புள்ளிங்கிறதே இல்லை. இந்த கடைசி நாள் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பத்துலேருந்து அந்த வாழ்ந்த வாழ்க்கையில் எந்த குறையுமே இருக்கிறதில்ல. குறைன்னு பார்த்தா மேக்ஸிமம் மனுஷனுக்கு எதுவுமே இருக்காதுங்க. சாப்பிடாம இருக்கவே முடியாது. ஒருவேளை நம்ம சாப்பாட்டை தள்ளி போட முடியாது, நம்மளால் முடியாது. கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டோம்னா முடியுங்களா? முடியாது. இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாத்தையும் அனுபவிச்சிட்ருக்க நாம், நம்மளை சுற்றி சில உயிர்களும் இருக்குது, நம்மளை நம்பியே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏன் மறக்கிறோம், நம்ம ஏன் தெரிஞ்சுக்காமல் இருக்கோம், நம்ம ஏன் உதாசீனப்படுத்துகிறோன்னு தெரியல. நம்மளை மட்டுமே நம்பி இருக்குது. நாம் அதுக்காக தனியாக ஸ்பெஷலாக கவனிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நாம் தங்கி இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு பக்கமாக ஒரு ஜீவனுக்கு, வீட்டுக்கு ஒரு ஜீவனுக்கு ஒரு கொஞ்சோண்டு இடம் கொடுத்தா அந்த ஜீவன்கள் கவலை இல்லாமல் தங்கி மழை, காற்று, வெயில்னு சொல்லி பாதிக்காமல் இருந்துட்டு போகும். நாம் ஆக்கி சாப்பிட்டு மீதி இருக்க அந்த சாப்பாடு, ஒரு கை சாப்பாடு இருந்தால் போதும், ஒரு வேளை வச்சா போதும், அவங்களுக்கு அதுவே திருநாள், அதுவே வாழ்க்கையில் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் ஆன ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இப்படி தான் இருக்கும் அவங்க வாழ்க்கை. அவங்க எதுவுமே எதிர்பார்க்கறதில்ல. தயவு செஞ்சு எல்லாரும் நினச்சி பாருங்கள் கொஞ்சம்.